குட் ஈவினிங். இப்போ வந்து என்னன்னா, மை நேம் இஸ் பாலாஜி ஃப்ரம் amigowebsite.com. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ்னா ஒரு வெப்சைட் இருந்தால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, அதோட பேசிக் திங்ஸ் தான் இப்போ நான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வெப்சைட்னா எடுத்துக்கோங்களேன். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். இப்போ சப்போஸ் எடுத்துக்கோங்க, அமிகோனா amigowebsite.com.in. ஸோ இந்த மாதிரி இது வந்து டொமைன் நேம் வாங்க. இந்த டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்ராக்லையோ கோடாடிலையோ எங்கனாலும் வாங்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த .com அண்ட் .in வந்து ஆக்சுவலாக சீப் ப்ரைஸில் இருக்கும் உங்களுக்கு. இந்த .inோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பிக்ராக்ல போயிட்டு, ஸோ நம்ம வந்து ஆர்டர்ஸில் போயிட்டு amigowebsite.in இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 833 rupees வருது. ஸோ .inோட ப்ரைஸ் வந்து கம்மி. இதே இது நீங்கள் .com பண்ணீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து விலை கொஞ்சம் கூட. ஸோ ஐ வில் டேக் யூ டு amigowebsite.com. amigowebsite.com போயிட்டு ரெனிவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை டிக் பண்ணிக்கலாம். ப்ரீமியம், டிஎன்எஸ் இது ஓகேவா. நான் வந்து ஸோ டொமைன் ப்ராடக்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ 1556 ஓகேவா. ஸோ நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுற பாருங்க. இது வந்து 1506 ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா .comோட ப்ரைஸ். .inோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 833 தான். இப்போ ஹோஸ்டிங் வாங்க. இப்போ நீங்கள் வெப்சைட் பண்ணுறீங்க. ஒரு வெப்சைட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து லோக்கல் வச்சிங்கன்னா, உங்கள் சிஸ்டம் வச்சிங்கன்னா யாராலும் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து டொமைன் வாங்கிட்டீங்க. டொமைன் வாங்கிட்டு ஹோஸ்டிங் இருந்தது உங்கள் வெப்சைட்டோட ஃபைல்ஸ். அது வந்து ஒரு சர்வர்லையோ எங்கேயோ போடுவீங்க. அந்த சர்வர் வந்து எங்கே வாங்கணும்னா கோடாடி இருக்கு, நேம்சேப் இருக்கு, பிக்ராக் இருக்கு, இதுலேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வெப் ஹோஸ்டிங் வந்து கோடாடியில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ஒரு சார்ஜ் போடலாம். இது பார்த்தீங்கன்னா 79ல இருக்கு, 199ல இருக்கு, 299ல இருக்கு. இப்போ 79 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ 79 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு வெப்சைட்டு, 10 டேட்டா பேஸு, 25 GB ஸ்டோரேஜ், இவ்வளோ ஷேர்டு மெமரி, ஃப்ரீ டொமைனு, ஃப்ரீ இமெயிலு, இதெல்லாம் ஃப்ரீ SSL இவ்வளோதான் இருக்கும். இது வந்து 1 இயருக்கு மட்டும்தான் இந்த SSL கொடுப்பான். எல்லாரும் வந்து SSL வந்து அன்லிமிட்டடாக கொடுக்க மாட்டான். அன்லிமிட்டட் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். SSL வந்து இந்த மாதிரி செக்யூர்டு வருது பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் செக்யூர் இது இருந்தால் உங்கள் சைட்டை வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து SSL. ஸோ இமெயில் கொடுக்கணும்னா எல்லாமே வந்து ஒரு அவங்க போட்டிருக்க பிளான்குள்ளே தான் வரும். இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பிளான்குள்ளே வரும். 299 எடுத்தீங்கன்னா 10 வெப்சைட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பிளான்ஸ்லாம் இருக்கு ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 199 வருது. எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ 199 into 12. ஸோ 2388. டேக்ஸோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா 2600 சம்திங் வரும். இது பார்த்தீங்கன்னா 2600 வரும் சம்திங். ஸோ நம்ம வந்து என்ன